ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். போன வீடியோவில் நம்ம விம்மோட ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் விம்மை பற்றின இன்னும் சில முக்கியமான விஷயம்லாம் பார்க்கலாம். சரிங்களா? விம்மில் நீங்கள் எல்லா எடிட்டரோட ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் இதில் அப்படின்னா, இதில் நீங்கள் நேவிகேட் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ நார்மலாக ஒரு நோட் பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ஹலோ ஹவ் ஆர் யூவே ஒரு 4-5 லைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறதுலாம் எப்படின்னு நான் அடுத்த வர இதில் சொல்கிறேன். அதுவே இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம்லாம் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இது இருக்கு இல்லையா, நான் கீழே வரேன்னா மேலே போகிறேன்னா இதெல்லாம் ஜென்ரலாக ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க விம்மில். அதுக்குன்னு தனி கீஸ் இருக்குது. தனி கீஸ்னால் கீபோர்டில் இருக்க அதே கீஸ் தான். அது என்னென்ன கீஸ்ன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது கீபோர்டில் பாருங்கள், HJKL இந்த கீஸ்லாம் லைனாக இருக்கும். சரிங்களா? கீபோர்டில். ஸோ நேவிகேட் பண்ணுறதுக்கு விம்மில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கீ அந்த சைடு ஏரோ, கீ இந்த சைடு ஏரோ, ஜே டவுன் ஏரோ, கே அப் ஏரோ. சரிங்களா? ஸோ இந்த நேவிகேஷன் நார்மல் மோடில், விஷுவல் மோடில் அதிலலாம் இந்த மாதிரி நேவிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இன்சர்ட் மோடில் இருக்கும்போது JKHL எல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் டைப் ஆகும். சரிங்களா? இதே நீங்கள் நார்மல் மோடில் இருக்கும்போது ஒரு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கர்சர் இந்த சைடு போகும். டைப் பண்ணுறீங்க அப்படின்னா கர்சர் இந்த பக்கம் போகும். ஜே டைப் பண்ணுறீங்கன்னா கீழே வரும். இப்போ கீழே இடம் இல்லாதனால கீழே இல்லை. கே டைப் பண்ணுறீங்கன்னா மேலே போகும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸ் இந்த HJKL இந்த 4 கீஸை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க விம்மில். ஸோ உங்களுக்கு இந்த நேவிகேஷன் நீங்கள் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணாமல் HJKL யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் இந்த HJKL கீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி. என்னென்னா, அந்த காலத்தில் இப்போ நமக்கு கீபோர்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு 4 ஏரோ கீ இருக்கும். கேம்லாம் விளையாடும் போது யூஸ் பண்ணுவோம் இந்த ஏரோ கீஸு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரோ கீஸ் கீபோர்டு கண்டுபிடிக்கிற காலத்தில் ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வெறும் நம்ம இந்த ABCDலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த சைடு அது, அப்புறம் நம்பர்ஸு, அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஸ்க்ரால் லாக் அதெல்லாம் தான் இருக்கும். இந்த சைடு அந்த நம்பர் கீபேடு, அப்புறம் இந்த ஏரோ கீஸே கிடையாது. ஸோ எது பண்ணாலும் கம்ப்யூட்டர்ஸ் புதுசில் இதுக்குள்ளே தான் பண்ணும். ஸோ நேவிகேட் பண்ணுறதும் இதுக்குள்ளே தான் பண்ணும். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த HJKL. சரிங்களா? அப்புறம் ஏங்க ஏரோ கீ வந்ததுக்கப்புறம் ஏங்க இன்னும் அது வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பேஸ் பண்ணி பண்ணனால உங்களுக்கு சில விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நேவிகேஷனும் ஏரோ கீஸ்னால் நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு கையை மாற்றி ஏரோ கீஸ் கொண்டு போகணும். அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நாங்கள் டப்புன்னு எஸ்கேப் மோடுக்கு போய்ட்டு டக்குன்னு நீங்கள் இதில் லெட்டர் கீபோர்ட்லேருந்து கை எடுக்காமையே நீங்கள் நேவிகேட்டும் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த கமாண்டெலாம் என்னங்க இந்த HJKL பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போது இங்கே எத்தனை லைன் இருக்குது? 8 லைன் இருக்குங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 லைன் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி 7 தடவை JK எழுத்துனா லாஸ்ட் லைனுக்கு வருவோம். திரும்ப இங்கேருந்து 1 2 3 4 5 6 தடவை எழுத்துனா 7வது லைனுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் டக்குன்னு லாஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 6 தடவை எழுத்தணுமா, 6J அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 6 தடவை ப்ரெஸ் பண்ணி அதுவே வந்துடும் லாஸ்ட் லைனுக்கு. புரியுதுங்களா? கீழே இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 6K அப்படின்னு கொடுத்தனா ஃபஸ்ட் லைனுக்கு போயிடும். சரிங்களா? இங்கே மாறிடுச்சிங்களா? இப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போது என்ன சொல்கிறது, ஒரு 5L அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டுக்கு ஒரு 5 கேரக்டர் தள்ளி இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? ஒரு 20H அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 20 கேரக்டர்ஸ் தள்ளி அந்த பக்கம் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா நேவிகேஷனுமே மோஸ்ட்லி விம்முக்குள்ளே இந்த HJKL கீஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா விம் ஓப்பன் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி ஒரு 4-5 லைன் டைப் பண்ணி நீங்களாக நேவிகேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி HJKL
அதை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்களேன். ஆனால் வந்து இது கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விம்முக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 4 கீஸ்லேயே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விம்மோட முக்கியமான பேசிக்ஸ் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.